ப்ரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். இன்னைக்கு என் கூட சேர்ந்து ப்ரே பண்ண ரெடியாக இருக்கீங்களா? என் பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். எஸ், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய அன்பை உணராதவர்களாயும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாயும் இருக்கீங்க? அப்படி இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களையும் இயேசு நேசிக்கிறார். இன்னைக்கு குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடேனாலே நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட தினம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற டீப்பர் எமோஷன்ஸ் நிறைய பேருக்கு புரியறதே கிடையாதுங்க. குட் ஃப்ரைடேயில் நாம் நினைவு கூற வேண்டியது சிலுவையின் மரணம் கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்திலேயே ஈடு இணையில்லாத அன்பையும் நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தையும் இந்த உயர்ந்த தியாகத்தையும் நினைவு கூறுவதற்காக தான் குட் ஃப்ரைடே. இந்த அன்பை நீங்கள் உணராதவர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னால் பிறப்பதற்கு முன்பாகவே நம்ம எவ்வளோ அன்பு செலுத்துவோம் அந்த குழந்தை மேலே. அந்த குழந்தை எப்படிலாம் இருக்கணும், எவ்வளோ அழகாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், திறமசாலியாக இருக்கணும், என்ன பேர் வைக்கலாம், இப்படி நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்கள் மீதும் நம்ம அன்பு செலுத்துவோம். மனிதர்களுடைய அன்பே இவ்வளவா இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கினதுக்கு அப்புறமா 6ஆம் நாளில் தான் கடைசியாய் மனிதனை படைத்தார். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சாயலாக கர்த்தர் படைக்கும் பொழுது மனுஷனை மாத்திரம் தன்னுடைய சாயலாய் படைத்தார். இப்படியாக நம் மீது கர்த்தர் அன்பை வெளிப்படுத்தினார். அது மாத்திரம் இல்லை, தாம் படைத்த எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள மனுஷன் கையிலேயே ஒப்பு கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். மனுஷன் மேலே என்னடா கர்த்தர் இவ்வளோ அன்பாக இருக்காரேன்னு சொல்லி பிசாசானவன் தன்னுடைய வஞ்சகத்தினால மனுஷனை பாவத்தில் விழ செய்து கர்த்தரிடத்துல இருந்து பிரித்தான். ஒரு சமயத்தில் மனுஷனை ஃபுல்லாக ஆண்டவரிடத்துலேருந்து பிரிச்சிடணும்னு சொல்லி இந்த உலகம் முழுவதுமாய் பாவத்தினால நிரம்ப செய்து அந்த பாவத்திற்கு மனிதர்களை அடிமையாக்கினான். ஏன்னு சொன்னால் அப்போ தான் அந்த மனுஷங்களை எல்லாம் கர்த்தரிடத்துலேருந்து பிரித்து தன்னோட நரகத்திற்கு கூட்டிகிட்டு செல்ல முடியும். இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்க, நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து அன்போடு செய்த கர்த்தருக்கு இது அதிகமாக வலிக்குமா, இல்லை நமக்கா? நிச்சயமாக கர்த்தர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் இல்லையா? இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னாக்கா, குழந்தைகளை தொலைத்த பெற்றோருக்கு தாங்க அந்த வலியும் வேதனையும் தெரியும். குழந்தை தொலைஞ்சு போச்சேன்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் அப்படியே விட்டுருவாங்களா? தங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா எஃபர்ட்ஸையும் போட்டு எப்படியாவது அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிடணும்னு நினைப்பாங்க இல்லையா? நம்மளுடைய கர்த்தரும் அப்படிதாங்க. என்னதான் பாவத்தில் நம்மளை தொலைச்சிட்டாலும், பிசாசுக்கு அடிமையாகிட்டாலும், நம்மளை ஆண்டவர் அவ்வளோ ஈஸியாக கிவ் அப் பண்ணிடவே மாட்டார். நம்மளை எப்படியாவது மீட்டுக்கொள்ளணும்னு சொல்லி தான் கர்த்தர் தாமே இயேசுவாக இந்த பூமியில் மனுஷனாக பிறந்தார். ஏன்னா பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்கான ஒரே வழி அவர்கள் இரத்த சாட்சியாய் மரிப்பது தான். நாம் பாவத்தில் மறிச்சிட்டோம்னு சொன்னால் நாம் எப்படி கர்த்தரோட வாழ்வது? கர்த்தர் நம்மளை இழந்து போயிடுவார் இல்லையா? நம்மளை எல்லாம் மீட்டு கொள்வதற்காக தாங்க தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை நமக்காக ஜீவ பலியாய் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இந்த உலகத்தில் இயேசுவாய் மனுஷனாய் பிறந்து தம் மீது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் இரத்த சாட்சியாய் மரித்தார். அப்படி மரித்ததன் மூலமாக அவர் பாவத்தை மேற்கொண்டார், சாத்தானை சிலுவையில் முறியடித்தார். இனிமே நாம பாவத்தினால மறிக்கணுன்ற அவசியமே கிடையாது. கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்காக ஜீவபலியாய் கொடுக்கப்பட்ட இயேசுவை நீங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சுவிகார புத்திரத்தை கொடுக்கின்றார். அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரையும் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய பிள்ளைகளாயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இயேசுவானவர் எப்படி சிலுவையில் பாவத்தை மேற்கொண்டாரோ அதில் உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் சாகாமையே பாவத்தை மேற்கொள்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு அன்பு என்னைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இது எப்படிப்பட்ட ஒரு அன்புன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? உதாரணத்துக்கு உங்கள் தெருவில் இருக்கிற ஒருத்தர் நிறைய குடிச்சு 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 உடம்பே கெட்டு போயிடுச்சு. இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க புது இருதயம் இருந்தால் தான் இவரை காப்பாற்ற முடியும்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தை கொடுத்து நீங்கள் காப்பாற்றுவீங்களா? உங்கள் உயிரை கொடுத்து நீங்கள் அவர் உயிரை காப்பாற்றுவீங்களா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் குடிக்காரர், அவரை ஏன் நான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு போயிடுவோம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும், நாம் மாத்திரம் இல்லை, நமக்கு அப்புறம் வரப்போகின்ற சந்ததியும் சரி, ஒரு வேளை பாவத்தில் விழுந்துட்டோம்னு சொன்னால்
கர்த்தரிடத்துல போய், ஆண்டவரே நான் பாவத்துல விழுந்துட்டேன். இன்னைக்கு உங்கள ஏத்துக்கிறேன். என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அன்னைக்கு சிலுவையில இயேசு மரித்தாரே, அந்த சுவிகார புத்திரத்தை உங்களுக்கும் கொடுக்க கர்த்தர் அன்புள்ளவரா இருக்கிறார். இப்ப புரியுதுங்களா அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி? இன்னைக்கு இப்படிப்பட்ட கர்த்தருடைய அன்பை உணராம எத்தனை பேரு லைஃப்ல ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில நான் என்ன பண்ணாலும் ஒவ்வொரு பிரச்சனைகளாக வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணுத்துல இருந்தும் என்னால மீண்டு வரவே முடியல. நான் சில பாவங்களுக்கு அடிமையா இருக்கேன். நான் அதுல இருந்து வரணும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் அதிகமான பாவத்திற்குள்ளாக நான் கடந்து போய்க்கிட்டு இருக்கேன். இப்படியாக எத்தனை பேர் பிசாசின் கிரியைகள்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காகவும் தாங்க இயேசு சிலுவையில ரத்த சிந்தி மறிச்சாரு. அவருடைய அன்பை உங்களால கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நீங்க நினைக்கலாம், நான் கோவிலுக்கு போறேன், நான் ப்ரே பண்றேன். ஏன் சில பேர் கேட்கலாம், நான் சர்ச்சுக்கு கூட போறேன், நான் ப்ரே பண்றேன். இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையும் மாற மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி. நீங்க சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்றதுனால நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்கன்னு கிடையாது. எப்போ கர்த்தருடைய அன்பை உங்களால புரிஞ்சுக்க முடியுதோ, எப்போ உங்க உள்ளத்தால கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அப்போதாங்க உங்களுக்கு உண்மையான ரட்சிப்பு. அதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில நிறைய சேலஞ்சஸை நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு இருப்போம். ஏன்னு சொன்னா, பிசாசு நம்மளை அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டான். இன்னைக்கு இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நீங்க விடுபடணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இயேசுவானவர் உங்களை நேசிக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த ஜெப வேலையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நல்ல நாளில் ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் ரத்தம் சிந்தி மரித்தீரே, அந்த கிருபைக்காக நன்றி. அப்பா, இந்த உலகத்தில் ஈடு இணையில்லாத உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறோமா ஆண்டவரே. பிசாசின் சகல கிரியைகளிலும் இருந்து, பாவங்களிலும் இருந்து எங்களை விடுபடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஒரு விசை காப்பாற்றுங்க ஆண்டவரே. பாவமை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். அப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் கர்த்தாவே, அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். என் தேவன் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவரே, நீர் சுகப்படுத்தும்படிக்காகவும் அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்காகவும் உம்முடைய வெளியேற பெற்ற ரட்சிப்பை அவர்களுக்கு தரும்படிக்காகவும் உம்முடைய சுவிகார புத்திரத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, இதை கேட்டுக்கொள்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேலைக்காக நன்றி. உம்முடைய தியாகத்திற்காக நன்றி. உம்முடைய ஈடு இணையில்லாத அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கே துதிகன மகிமையை செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.